கைத்தட்டல் வாங்குவதற்காக வாயில் வந்ததை பேசினால் இப்படிதான் மயில்சாமி மாதிரி சிக்கி முழிக்கணும். மேடையில் எதையாவது பேசி கைத்தட்டல் வாங்குவதற்கு மயில்சாமிக்கு வந்த பிரச்சனை ஒரு சரியான பாடம். காமெடிக்காக எதையோ பேச போய் இப்போது பெரும் சிக்கலுக்குள்ளாகி மீண்டு வந்துள்ளார் நடிகர் மயில்சாமி. குரங்குகளுக்கு மது ஊற்றி கொடுத்ததாக விழாவில் பேசியதற்கு நடிகர் மயில்சாமியை கால்நடைத்துறை அதிகாரிகள் வீடு போய் சென்று என்ன செஞ்சீங்க என்று விசாரிக்க போக அரண்டு போய் விட்டாராம் மயில்சாமி. கடைசியில் நான் பேசியது தவறு என்று மன்னிப்பு கேட்டு எழுதி கொடுத்து தப்பித்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற வஜ்ரம் திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவில் நகைச்சுவை நடிகர் மயில்சாமி பேசினார். அப்போது அவர் குற்றாலத்தில் நடந்த படப்பிடிப்பின் போது சேட்டை செய்த குரங்குகளுக்கு தனது உதவியாளர் மூலமாக மது கொடுத்தேன். அதை குடித்த குரங்குகள் மரம் ஏறுவதை கூட மறந்துவிட்டன என்று நகைச்சுவையுடன் கூறிவிட்டார். இந்த நிகழ்ச்சி யூடியூபிலும் வெளியானது. இணையதளங்கள் பத்திரிகைகளில் செய்தியாக வெளிவந்தது. இந்த செய்தியை படித்த மதராஸ் கால்நடைத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மயில்சாமியின் பேச்சு பிராணி வகை தடுப்பு சட்டத்திற்குரியது. இது தொடர்பாக நடிகர் மயில்சாமியிடம் SPCA கௌரவ செயலாளர் தி தியாகராஜன் தலைமையில் முதன்மை ஆய்வாளர் தௌலத்கான், துணை ஆய்வாளர் ராஜேந்திரன் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். நகைச்சுவைக்காக ஒரு நகைச்சுவை நடிகர் என்ற முறையில் பேச்சில் ஒரு ஜனரஞ்சகம் இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் அவ்வாறு பேசினேன். ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சி உண்மையில் நடக்கவில்லை. குரங்குகளுக்கு நகைச்சுவைக்காக மதுவை குடிக்க வைத்ததாக பேசியதே பிராணி வகை தடுப்பு சட்டப்படி குற்றமாகும் என்று எனக்கு இப்போது தெரிய வருகிறது. இது மிகுந்த மனவேதனையும் வருத்தத்தையும் தருகிறது. எனவே நான் மேற்கொண்டவாறு பேசியது தவறு என்றும் அதற்காக எனது ஆழ்ந்த மன வருத்தத்தை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார். இது குறித்து அதிகாரி தி தியாகராஜன் கூறுகையில், குரங்குகளுக்கு மது ஊற்றியது தொடர்பான பேச்சு நகைச்சுவைக்காக மட்டுமே பேசியதாக நடிகர் மயில்சாமி விளக்கம் அளித்துள்ளார். அவரது விளக்கத்தை ஏற்று அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆனால் இதுபோன்ற விலங்குகளை துன்புறுத்தும் வகையான பேச்சினை இனி நகைச்சுவைக்காக கூட பேசக்கூடாது என்று அவருக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்.